நமக்கு ஏற்கனவே தெரியும் சாம்சங்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த மொபைலில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு வீக்காக வந்து நம்ம பார்த்துலாம். இதில் இப்போ யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். 6ல் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஹிஞ்ச் எல்லாம் இருக்கும்ல, மூடுற இடத்துல வந்து கேப் இருந்துச்சு. இப்போ அந்த கேப்புக்கான அந்த இஷ்யூவையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட சைஸை பெருசு பண்ணாமையே போன வெர்ஷனோட இந்த வெர்ஷன் உங்களுக்கு அதே சைஸில் பெரிய பேட்டரியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 3 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரெட் கலரு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர். என்னோட ஃபேவரட் எது கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் டெஸ்க் மோட் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் மானிட்டரை பிளக்இன் பண்ணி நம்ம டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு 16 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UIA வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைலில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். Galaxy AI Fold 7 வந்து ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா நான் வந்து டேக் பண்ணி விடுறேன். அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.